அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். தமிழக பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்கள் இவர்களின் வருகை பதிவை TNSED அட்டெண்டன்ஸ் என்ற புதிய செயலியில் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆசிரியர்களே, இது நாள் வரையிலும் வருகை பதிவை பதிவு செய்வதற்கு TNSED ஸ்கூல் ஆப், அந்த ஆப்பை தான் நீங்கள் பயன்படுத்தி வந்திருப்பீங்க. அதே ஆப்பை உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நீங்கள் எப்பொழுதும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதே பேஜில் கீழ்ப்பக்கத்தில் மோர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாக் அவுட் ஆயிடுச்சு. மறுபடியும் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடியையும் அதற்கான பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட் ஐக்கான் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருந்திருக்கும். அந்த ஐக்கான் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். மீதி ஐக்கான்லாம் அப்படியே உங்களுக்கு இருக்கும். அடுத்தது தலைமை ஆசிரியர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதே TNSED ஸ்கூல் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான யூடைஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எம்இஸுக்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. அதில் டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் இந்த 3 ஐக்கான்களை பயன்படுத்தி தினந்தோறும் நீங்கள் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பேஜுக்கு கீழே மோர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் கொடுங்க. இப்போ லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்பை விட்டு வெளியே வரும். யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடேஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்இஎஸ் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் கொடுங்க. இப்போ ஹோம் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் இது போன்ற 3 ஐக்கான்களுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஆசிரியர்களே. இதுபோல் TNSED ஸ்கூல் என்ற பழைய ஆப்பில் நீங்கள் லாக் அவுட் கொடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெலிவரி ட்ராக்கிங், OTP, OOSC இது போன்ற ஐக்கான்கள்லாம் எப்பொழுதும் போல் செயல்பாட்டில் இருக்கும். அதனால் இந்த TNSED ஸ்கூல் ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அடுத்து TNSED அட்டெண்டன்ஸ் அப்படின்ற புதிய வகை செயலியை எவ்வாறு பதிவிறக்கம் செய்து அதில் வருகை பதிவை எவ்வாறு செய்வது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த ஆப்பில் வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வந்துடலாம். எஸ்ன்னு கொடுங்க. இப்போ ஆப்பை விட்டு வெளியே வந்துடுச்சு. இப்போ உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் TNSED அட்டெண்டன்ஸ் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய TNSED அட்டெண்டன்ஸ் என்ற ஆப்பு, அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு அப்டேட் அப்படின்னு இருக்கும், அப்டேட் கொடுத்துங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணவங்களும் அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணவங்களுக்கும் ஓப்பன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை பேக் வந்துட்டு இங்கே TNSED அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடேஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்இஎஸ் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ப்ளீஸ் சிங்க் டேட்டா அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளிக்கான யூடேஸ் நம்பர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் சிங்க் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் உடனே அன்றைய தேதி உங்களுக்கு காமிக்கப்படும். அதுக்கு அடுத்தது டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதில் டிஃபால்ட்டாகவே ஃபுல் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கும். இப்போ டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இஸ் தி ஸ்கூல் ஒர்க்கிங் டுடே, இதில் ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபுல்லி நாட் ஒர்க்கிங், அடுத்தது பார்சலி ஒர்க்கிங், இதெல்லாம் இப்போ கிளிக் பண்ணால் அதுக்கான ரீசன் நம்ம கொடுக்கணும்.
நம்ம முன்னாடியே பழைய ஆப்பில் செஞ்ச மாதிரியே தான் உங்களுக்கு இந்த ரீசன்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பார்ஷியலி ஒர்க்கிங் கொடுக்குறேன். இப்போ எந்தெந்த வகுப்பெல்லாம் உங்களுக்கு பார்ஷியலி ஒர்க்கிங் அப்படின்ற வகுப்பை தேர்ந்தெடுத்துட்டு ரீசன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். அடுத்தது ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் 4 noon அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த அட்டண்டன்ஸில் பொறுத்த வரையிலும் ஸ்டாஃபுங்களுக்கு காலையிலையும் நம்ம மார்க் பண்ணணும், மதியமும் நம்ம மார்க் பண்ணணும். ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் 4 noon அப்படின்னு இருக்கும். அதில் டோட்டல் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு காமிக்கப்படும். இப்போ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் 4 noon அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். முதல்ல எடுத்தோன்னே டேட் இருக்கும், அது கீழே டீச்சிங் ஸ்டாஃப் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பெயர்கள் காட்டப்படும். அதுக்கு நேராக டிஃபால்ட்டாகவே ப்ரெசன்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ அவங்க லீவ்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் காட்டும். அவங்க என்ன வகையான லீவ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இல்லை அவங்க ஓடியா ட்ரைனிங்கா இது போல் என்ன அப்படின்றத ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ண உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் ப்ரெசன்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். அடுத்தது லோக்கல் பாடி ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ், இது டிஃபால்ட்டாகவே நோ அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு மாறிடும். இப்போ நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி ஸ்வீப்பர் ப்ரெசன்ட், எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க்டு பை ஸ்வீப்பர் டுடே, அவங்க எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி சானிட்டரி ஒர்க்கர் ப்ரெசன்ட் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. டோட்டல் ஹவர்ஸ் ஒர்க்டு பை சானிட்டரி ஒர்க்கர் டுடே, எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுபோல் டீச்சிங் ஸ்டாஃப் லோக்கல் பாடி ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படின்ற இடத்துல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் உங்கள் பள்ளியில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்றத காட்டப்படும். மொத்தம் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத காட்டும். அதாவது ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒவ்வொரு வகுப்புலையும் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம தனித்தனியாக பார்த்துக்க முடியும். இப்போ இந்த பேஜிலேருந்து வெளியே வர்றதுக்கு மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வெளியே வந்துடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்கிங் ஸ்டேட்டஸ், இதில் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய செக்ஷன் காட்டப்படும். மார்க் அட்டண்டன்ஸ் வந்து எத்தனை பேர் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காட்டப்படும். அதுக்கடுத்தது மார்க் பண்ணாதது எத்தனை, நாட் மார்க்கிங் அப்படின்றதையும் காட்டுவாங்க. இப்போ ஓவரால் மார்க்கிங் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி அட்டண்டன்ஸை மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க அனைத்து வகுப்புகளும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறி இருக்கும். அப்படி மாறி இருந்துச்சு அப்படின்னா அனைத்து வகுப்புகளுக்கும் அட்டண்டன்ஸ் வந்து பதிவிட்டிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த பேஜிலேருந்து வெளியே வர்றதுக்கு மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஆசிரியர்களே. இதுபோல் நீங்கள் லோக்கல் பாடி அட்டண்டன்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் இதுபோல் அட்டண்டன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க சிங்க் பட்டனை நீங்கள் கொடுக்கணுன்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே சிங்க் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் சிங்க் பட்டனை நீங்கள் கொடுக்கணுன்னு தேவையில்லை. அடுத்து ஒவ்வொரு ஆசிரியரும் இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி அட்டண்டன்ஸ் எவ்வாறு மார்க் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பேஜிலேருந்து வெளியே வர்றதுக்கு கீழே மோர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அதை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ ப்ளீஸ் சிங்க் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே இருக்க சிங்க் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உங்கள் பேர் காட்டப்படும், அது கீழே அன்றைய தேதி காட்டப்படும். டுடே ஸ்டேட்டஸில் ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்னு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் உங்கள் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டப்படும். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யார் யார் வந்திருக்காங்க வரல அப்படின்றத நீங்கள் அட்டண்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்சன்ட் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்சன்ட் உங்களுக்கு வரும். அடுத்து ப்ரெசன்ட் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ப்ரெசன்ட் வந்துடும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ், செக்ஷன், டேட்டு, டோட்டல், பாய்ஸு, கேர்ள்ஸ் இது எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
இது கீழே எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. இது போல் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 பேர், அதில் ப்ரெசென்ட் எத்தனை பேர், ஆப்சென்ட் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்கேயும் நம்ம சிங்க் பட்டன் கொடுக்கணும்னு தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே சிங்க் ஆகிடும். ஆசிரியர்களே, டிஎன்எஸ்இடி அட்டண்டன்ஸ் பற்றிய சில முக்கிய குறிப்புகளை இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே உள்ள டிஎன்எஸ்இடி ஸ்கூல்ஸ் என்ற செயலியிலிருந்து லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடணும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிஎன்எஸ்இடி அட்டண்டன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏற்கனவே உள்ள பள்ளி மற்றும் ஆசிரியர்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த ஆப்பில் நம்ம லாகின் செஞ்சுக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸில் ஃபுல்லி ஒர்க்கிங் என டிஃபால்ட்டாக இருக்கும். பள்ளி உள்ளூர் விடுமுறை அல்லது அரை நாள் வேலை நாள் என்று இருப்பின் அதற்கு தகுந்தவாறு மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்களுக்கு இரு வேளைகள், அதாவது முற்பகல் மற்றும் பிற்பகல் 2 வேளைகளிலும் வருகை பதிவுகள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். புதிய செயலியில் CWSN மாணவர்களுக்கு வருகை பதிவு மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிய செயலியில் ஆட்டோ சிங்க் ஆகிவிடும் என்பதால் தனியாக சிங்க் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இணைய சேவை இல்லாத இடங்களில், அதாவது இன்டர்நெட் இல்லாத இடங்களில் இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம வருகை பதிவு செய்ய முடியும். அவ்வாறு செய்யும் பொழுது வருகை பதிவானது கைபேசியில் பதிவாகும். இணைய சேவை தொடர்பு ஏற்படும் பொழுது அனைத்து டேட்டாகளும் தானாகவே அப்டேட் செய்யப்பட்டுவிடும், அட்டண்டன்ஸ் ஆனது மார்க் ஆகிடும். இணைய சேவை இல்லாத இடங்களில், அதாவது இன்டர்நெட் இல்லாத இடங்களில் நீங்கள் வருகை பதிவு செய்யும் பொழுது சில முக்கிய நடைமுறைகளை தவறாது பின்பற்ற வேண்டும். அதாவது டு நாட் லாக் அவுட் ஃப்ரம் த ஆப். இந்த ஆப்லேருந்து நம்ம லாக் அவுட் ஆகி வெளியே போகக்கூடாது. டு நாட் கிளிக் ஆன் த சிங்க். மேலே இருக்க சிங்க் பட்டனை கிளிக் பண்ணி டேட்டாவை சிங்க் பண்ணக்கூடாது. டு நாட் கிளியர் த ஆப் டேட்டா ஆர் ஆப் கேட்சிஸ். அதாவது இந்த ஆப்போட டேட்டாவை நம்ம கிளியர் செய்யக்கூடாது, அல்லது கிளியர் கேட்சிஸ் அதையும் நம்ம கொடுக்கக்கூடாது. இவ்வாறு செய்யாது இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபோனுக்கு எப்பொழுது இன்டர்நெட் கிடைக்கும் பொழுது அந்த டேட்டாலாம் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிடும். டிஎன்எஸ்இடி அட்டண்டன்ஸ் என்ற செயலியானது 1/1/2023 செயல்பட துவங்கும். தமிழக பள்ளிகளில் 3வது பருவம் தொடங்கும் நாளான 2/1/2023 அன்றிலிருந்து டிஎன்எஸ்இடி அட்டண்டன்ஸ் ஆப் வாயிலாக தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்களுக்கு டிஎன்எஸ்இடி அட்டண்டன்ஸ் என்ற புதிய வகை செயலியில் மட்டுமே வருகை பதிவு செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆசிரியர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.